கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மகிட்ட 2 விஷயம் உண்டு. கோபத்திலேயே 2 வேரியன்ட் உண்டு. ஒண்ணு கோப உணர்ச்சி, ஒண்ணு கோப உணர்வு. அதுக்கான இன்னொரு பேர் வந்துட்டு நான் பின்னாடி சொல்றேன். இந்த கோபம் எதனால அடிக்கடி டெம்பர்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வீக்கா இருக்கணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ரோட்ல போகும்போது நம்மளை பார்த்து நாய் குலைக்கிறது இல்ல, நாய்க்கு நம்ம மேல கோபமான்னு உண்மையிலே அதுக்கு பயம். உடனே அது டென்ஷன் ஆகி கத்துது. நாய்க்கு புரிஞ்சிருச்சு அதுவும் நம்மள மாதிரி ஒரு மிருகம் தான் அப்படி போகுதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா நாய் நம்மளை குலைக்குமா என்ன? இல்ல. நாம வந்து டெய்லி இந்த நாய் என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப நாயை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டா என்ன பண்ணா ஃப்ரெண்ட் ஆகும்? அவ்வளவுதான். மனுஷனும் அப்படிதான். யாரெல்லாம் உங்களை இரிட்டேட் பண்றானோ கோவப்படுத்துறானோ அவன் ஈகோவுக்கு தீனி போட்டீங்க அப்படின்னா அவன் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது நான் என் பையனா இருந்தாலும் சரி, என் கூட யாரா வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய ஈகோவுக்கு அவனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தீனியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, சிலவங்களுக்கு சிரிச்சு பேசணும், சிலவங்களுக்கு திட்டி பேசணும், சிலவங்களுக்கு கொஞ்சி பேசணும், வாட் எவர். அதுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அவனும் கோவப்பட வேண்டியதில்லை, நம்மளும் கோவப்பட வேண்டியது. நம்மளுடைய பலவீனம் தான் நமக்கு அதிகமா கோவம் வர்றதுக்கான காரணம். சரிங்களா? இப்போ ஒரு 10 கொலை பண்ணவங்கிட்ட போய் நீங்க கம்பு சுத்துனீங்கன்னா அவனுக்கு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப உட்காந்துருக்காங்க, ஆல்ரெடி 10 மர்டர் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா பாக்குறதுக்கு ஒல்லியா சப்பையா உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்க வந்து கிருதா மீசையெல்லாம் பெருசா வச்சுட்டு இது வரைக்கும் நீங்க கொலையே பண்ணதில்லை, வந்து கத்தி சுத்துறீங்க. இந்த கொலைகாரன் இந்த 10 கொலை பண்ணவனுக்கு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? சிம்பிள் திங். அவ்வளவுதான். இப்ப இவன் ஆள் எப்படி இருக்காங்கிறது விஷயம் கிடையாது. உள்ள அவன் எப்படி மென்டல் ஹெல்த், அவன் யாரு, அவனுடைய அனுபவம் என்ன, அவன் எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நம்மள செல்ஃப் மேட் பண்ணி நம்ம எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இரும்பு மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த கோபங்கிறது மத்தவங்க ட்ரிகர் பண்றது மூலமா நாம உணர்ச்சி வசப்படுறது பேரு கோபம். முதல்ல கோவம்னா என்னாலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தவங்க ப்ரொவோக் பண்ணுவாங்க, என்ன இன்னைக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா செத்தான் நீங்க, அவ்வளவுதான். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்ன, நீ பாக்குற வியூல தான் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அந்த மாதிரி உடனே ப்ரொவோக் ஆகக்கூடாது. நான் இருக்கிறதுலயே நீ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் நீ இனிமே பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்ல தான் நம்மளோட பதில் இருக்கணுமே ஒழிய, இப்ப நாய் குலைக்குதேன்னு நம்மளும் போய் முன்னாடி நின்று குலைச்சிட்டு இருந்தோம்னா 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் குலைக்கிறான்னு சொல்லி நம்மளும் அவன் முன்னாடி போய் குலைச்சிட்டு இருக்கோம். இது உணர்ச்சி. சரிங்களா? வெளியில இருந்து என்ன ஒரு விஷயம் தூண்டி நான் அதுக்கு இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அது பேரு கோப உணர்ச்சி. இதன் மூலமா உடல் ரீதியா நம்ம என்னென்ன பாதிப்புகள், ரத்த கொதிப்பு வரும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கண் பார்வை குறையும், ஹார்ட் வந்துட்டு இம்மிடியட்டா அதனுடைய ஃபங்க்ஷன் ஹைப்பர் ஆகும். இதனால இருதய நோய் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது உடல் ரீதியா நம்ம சந்திக்கிற விஷயம். மனோ ரீதியா நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை நம்ம இந்த கோபத்தின் மூலமா இழந்துருவோம். இருந்தாலும் அன்னைக்கு அப்படி கோவப்பட்டு நான் பேசியிருக்க கூடாது, நான் தப்பு தான். நீங்க என்ன மன்னிப்பு கேட்டாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்கேர் ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம அது என்ன ஹீல் பண்ணி என்ன பண்ணாலும் அதனோட வடு என்ன ஆகாது, மறையவே மறையாது. அதுதான் அப்ப நம்ம லைஃப்ல எத்தனை வடு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆள் மனசுல ஏற்பட்ட கீறல். இந்த மனநலத்துல பாதிக்கப்படுற காரணத்தினாலதான் நம்மளோட உள் உறுப்புகள் பிரச்சனையாகிறது, நமக்கு வியாதி வர்றதுக்கு காரணமே நம்மளோட மனநலத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காம போனோம். ஸோ அந்த கோப உணர்ச்சி அப்படிங்கிறது நம்மள உடல் ரீதியாகவும் கேடு ஏற்படுத்தும், நம்மளுக்கு வாழ்க்கை ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் எல்லா விஷயத்திலையுமே. இப்போ நான் ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி கோவப்படுறேன்னா தான் என் கடைக்கு யாராவது வருவாங்களான்னு? யார் கடைக்கு போவாங்க? உன் பொருள் நல்லா இல்லைன்னு தூக்கி ஒருத்தவங்க மேல அடிச்சிட்டான், ஐயா பரவாயில்ல இந்தாங்க, அதை விட என்ன பெட்டரான ப்ராடக்ட் தரேன், அந்த கஸ்டமர் என்ன ஆயிடுவான்? அதை விட என்ன பெரிய பழி வாங்குறது இருக்கு, சே இந்த மனுஷனை போய் நம்ம அடிச்சிட்டோம் மேடா, ஐயா மன்னிச்சிருங்க தெரியாம வந்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன், சரி ஏதாவது டீ சாப்பிடுறீங்களா? இப்ப பொறுமையாளன் வெற்றி பெறுவானா? கோவம், நீ என் மேல பிஸ்கட் பாக்கெட் தானே அடிச்சேன், நான் மேல அருவாள் எடுத்து அடிக்கிறேன்டான்னா ஜெயில தான் போயிடுவான். அப்புறம் இந்த கோப உணர்ச்சி நம்மள நிறைய இடத்துல கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதனால நம்மளோட எனர்ஜி ஃபிளா, உயிராற்றல் அதிகமா சேதமடையும். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? கோப உணர்வு, அதுக்கு தமிழ்ல பாரதியார் சொன்ன அழகான வார்த்தை வந்து ரௌத்திரம் பழகு. பஸ்ல போறீங்க, ரௌத்திரம் பழகு அப்படின்னா நான் சொல்றேன். அதாவது பஸ்ல போறோம், ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் ஒரு பொறுக்கி ஒருத்தன் சீண்டல் இருக்கான், நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க,
இல்ல எங்க குருஜி எங்களை கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப சாந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல நம்ம யாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல போய் அவனை 2 செவிலே விட்டு அந்த இடத்துல வரக்கூடிய கோப உணர்வு மரியாதையானது, நல்லது. அதனால ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதுகாக்கப்படுது. என் வீட்லயே ஒரு தப்பு நடக்குது, அதை நான் கண்டிச்சுதானே ஆகணும் இல்லையா? என் பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு 100 ரூபா திருட்டு பண்ணிட்டான், அவனை அந்த இடத்துல தண்டிச்சு அவனை நல்வழிப்படுத்துறது தானே என்னுடைய இதா இருக்கணும். ஒரு தாயோ தகப்பனோ அதுதானே தர்மமா இருக்கும். அவனை தண்டிச்சு அவனை நல்வழிப்படுத்தி தானே ஆகணும். இல்ல எங்க குருஜி என் பையன் 1000 ரூபா திருடினாலும் அமைதியா இருக்க சொல்லியிருக்கிறாரு. அது கிடையாது. அப்போ ஒரு இடத்துல கோப உணர்வு நம்மளை பாதுகாக்கும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும், சமுதாயத்தையும் பாதுகாக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல கோப உணர்ச்சி நம்மளை கீழ்நிலைக்கு எடுத்துட்டு போகும், நோய்வாய்ப்படுத்தும், வருமானத்தை வரப்பண்ணாது, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சமுதாயத்துல நம்மளோட அவன் ஷார்ட் டெம்பர்ப்பா பைத்தியக்காரன் எப்ப எப்படி குலைப்பான்னு நமக்கு தெரியாது, நம்மளுடைய புகழ் குறைஞ்சு போடும். ஒரு சைட்ல இது உணர்ச்சி, ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான். எங்கேயோ ஒருத்தங்க போர் நடந்துட்டு இருக்கு, இங்க நமக்கு மனசு கொதிக்குதா இல்லையா? ஏன்டா அந்த பைத்தியக்காரனுக்கு போய் அடிச்சு கொள்றாங்க, மக்கள் இவ்வளவு அத்தனை குழந்தைங்களை கொள்றாங்க, ஒரு கோபம் வருது இல்லையா? இது பேரு ரௌத்ரம். இந்த உணர்வு நம்மளை பாதுகாக்கும், இந்த உணர்வு நம்மளை அழிச்சிடும். இப்ப இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறேன், நான் வீட்டுக்கு போறேன், நீங்க சாப்பாட்டுல உப்பு இல்லை, ப்ரோவோக் ஆகுமா ஆகாதா? இப்ப வெளியில இருந்து என்ன ஒரு விஷயம் தூண்டுது, சரி பரவாயில்ல உப்பு எடுத்துட்டு வா, நான் போட்டு இனி இந்த மாதிரி சமைக்க வேணாம், நான் சுக்கா சொல்லலாமா இல்லையா? கோவத்தை ஒத்தி போடுது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த சுச்சுவேஷன்ல இது உணர்வு ரீதியா வந்திருக்கா, உணர்ச்சி ரீதியா வந்திருக்கா அப்படின்னு பகுத்து அறிஞ்சு புரியறது பேர் பகுத்தறிவு. சும்மா கடவுள் இல்ல நாத்திகம் பேசுறது பேர் பகுத்தறிவு கிடையாது. எது இந்த சூழ்நிலையில நான் எப்படி செயல்படணும், இது என்ன சூழ்நிலை, கோவப்படுறதா ரௌத்ரம் படுறதா புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான், இதுல நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். இது நம்ம வீட்டுல நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, சாயங்காலம் வந்த உடனே பையன் பேக்கை தூக்கி அப்படி அடிச்சு போடுறான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இல்ல சாந்தமா இருக்கணும்னு நினைப்பீங்களா? அதை திட்டி நல்வழிப்படுத்துவோம். திட்டும் போது உள்ள நம்ம பாதிக்கப்படக்கூடாது. இது என் டியூட்டி, நான் செஞ்சு ஆகணும் இல்லையா? இது என் கடமை, நான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நம்ம அவனை திட்டும் போது வார்த்தை தான் திட்டுமே ஒழிய உள்ள எந்த பாதிப்பும் வராது. இப்ப அந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயோ பையனை சொன்னோம்னா ஹர்ட் ஆயிடுவானோ, ஐயோ பாவம்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதய கீறல் ஏற்படும். உங்க கடமையை செய்ய தவறிட்டீங்கன்னு சொல்லி உள்ளார்ந்த ஒரு விஷயம் குத்த ஆரம்பிக்கும். அப்போ அந்த கோபம், அந்த ரௌத்ரம் இன்னொருத்தவங்க கிட்ட நம்மளை விட பலவீனம், ஒருவேளை வீட்டுல புள்ள இருக்கலாம், பிள்ளைகிட்ட போய் கோவத்தை காட்டுறது, இப்படி நம்மளை நாம இது பண்ணிக்கணும். எந்த நேரத்துல என்ன உணர்வை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும், எது படுத்தக்கூடாதோ, வெளியில இருந்து நம்மள ஃபைன் டியூன் பண்ணுதோ அல்லது ப்ரொவோக் பண்ணுதோ அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாதுங்கிற இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கோவங்கிறது ஒரு இடத்துல நல்லதாகவும் இருக்கும், ஒரு இடத்துல இப்ப நாங்க கோவப்படுறதா வேணாமா சார்னு ஒரு டவுட் வரும். ரௌத்ரம் பழகுங்க, அநியாயத்தை கண்டா போர் செய்யுங்க, தப்பு கிடையாது. இன்னொருத்த நம்மள ப்ரொவோக் பண்ணும்போது ப்ரொவோக் ஆகாதீங்க, அவ்வளவுதான் விஷயம்.